சாலை ஓரக்கடை போல் அதிமுகவினர் திறந்த தண்ணீர் பந்தலில் கூட்டம் அலைமோதியதால் 5 நிமிடங்களில் தண்ணீர், நீர்மோர், பழங்கள் அனைத்தும் காலியாகிவிட்டன. கோடை வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்க தண்ணீர் பந்தல் அமைக்கும்படி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில், காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் ஏற்பாட்டில் தாகத்தை தீர்க்க தர்பூசணி பழம், வெள்ளரி பழம், பனை நுங்கு, கரும்பு ஜூஸ், கீர்காய், கூழ், மோர், பழச்சாறு போன்றவை வழங்கும் வகையில் சாலை ஓரக்கடை போல் அமைக்கப்பட்டு இளநீர், நுங்கு, ஈச்சம்பழம், வாழைப்பழம் தொங்கவிடப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் திறந்து வைத்தார். தண்ணீர் பந்தலை திறந்தவுடனே பொதுமக்கள் முந்தியடித்துக் கொண்டு அங்கு இருந்த கிர்ணிப்பழம், தர்பூசணி பழம், குளிர்பானம், கீர்காய் போன்றவற்றை தங்களது பைகளில் அள்ளி கொண்டதோடு சிலர் மூட்டைகளாக கட்டி சென்றதால் வெறும் 5 நிமிடங்களில் தண்ணீர் பந்தலில் இருந்த பொருட்கள் அனைத்தும் காலியாகிவிட்டன.